கழுகு தெரியுமா? கழுகு கழுகு எப்பயுமே கோழி விடுற முட்டையோட முட்டையை கொண்டு அவனுடைய முட்டையை விட்டுட்டு போயிடும். கோழிக்கு தெரியாது. முட்டையோடு முட்டையாக கழுகு முட்டையும் இருக்கும், கோழி முட்டையும் இருக்கும். அதுல 9 கோழி குஞ்சு வரும், 1 கழுகு குஞ்சு வரும். ஒரு முறை அந்த கழுகு குஞ்சு இருக்கு இல்லையா, அப்படியே மேல பார்த்துச்சான். ஹைட்டா பயங்கரமா கழுகு வந்து சுத்திட்டு இருந்துச்சான். அது கேட்டுச்சான் மற்ற குஞ்சுகளோட, மேல ஒரு பேர்ட்ஸ் பறக்குது, அது என்ன பேர்ட்ஸ்? ஏன் நம்மளும் அது போல பறக்க முடியாது? எல்லா கோழிகளும் சேர்ந்து விட்டு சொன்னுச்சான். எந்த கோழியை கேட்டாலும் எப்பா அதெல்லாம் கழுகுகள், வல்லூறுகள். அவள் உயரத்தில் பறப்பதற்காகவே பிறந்தவை, அவர்கள் இறக்கைகளும் அதற்காகவே படைக்கப்பட்டவை. நாம் எல்லாம் கோழிகள். நம் உயிர் பிழைக்க மட்டுமே நாம் இறக்கைகளை பயன்படுத்துகின்றோம், உயரே பறப்பதற்கு அல்ல. அந்த குஞ்சு, கழுகு குஞ்சும் உண்மை என்று நம்பியது. கோழி குஞ்சுகளோடு கழுகு குஞ்சும் வளர்ந்தது, இருந்தது. அந்த கோழி குஞ்சுகளோடு இறந்தது. ஒரே ஒரு முறை அந்த கழுகு குஞ்சு தன் சிறகுகளை விரித்து ஒரு முறை அடித்து முயற்சி செய்திருந்தால் அது கோழி குஞ்சாக இருந்திருக்குமா, கழுகு குஞ்சாக இருந்திருக்குமா? குப்பைகளை கிளை இருக்குமா அல்லது கோபுரத்தில் பறந்து இருக்குமா? ஆனால் கழுகு குஞ்சு செய்ததா? திறமை இருந்தது, எண்ணம் இருந்தது. ஆனால் சொல்வதை கேட்டு செயல்படுத்தாமல் இருந்து விட்டது. இங்கு எண்ணற்ற குழந்தைகள் கழுகுக்குள்ள திறமையும் கழுகுக்குள்ள இறக்கைகளையும் வைத்துவிட்டு ஊரார் சொல்கிறார்கள், மற்றவர்கள் சொல்கிறார்கள், அம்மா சொல்கிறார்கள், அப்பா சொல்கிறார்கள், ஆசிரியர் சொல்கிறார்கள் என்று உங்களுடைய கனவுகளையும் நினைவுகளையும் திறமைகளையும் குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள். உங்களால் முடிந்த அளவு உழைத்து பாருங்கள், உங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்து பாருங்கள்.